என் நெஞ்சில் குடியிருக்கும் நீ யாருன்னு கேட்டதுக்கு நான் மொத்த ஜாதகத்தையே சொல்லிட்டேன். இப்ப நான் யாருன்னு கேக்குறேன், என் பேரை மட்டுமா சொல்ற பார்க்கலாம். ஹாய், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நடிகரோட படம் ரிலீஸ் ஆகும்போது ரசிகர்கள் கைதட்டுறது ஒரு சாதாரணம். ஆனா படம் முடிஞ்சு தியேட்டரை விட்டு வெளியில வரும்போது கண்ணீரோட வெளியேற வர்றதா அது ரொம்ப அரிதான விஷயம் இல்லையா? அதுதான் இன்று ஜனநாயகன் படத்துல பல தியேட்டர்ல நடந்துகிட்டு இருக்கிற ஒரு உணர்வு. 33 வருடங்களாக தமிழ் சினிமாவையே கலக்கிய விஜய் ஒரு நடிகராக கடைசி தடவையாக பெரிய திரையில பார்க்கின்றோம் என்ற உணர்வையே ரசிகர்களை எமோஷனலா ஃபீல் பண்ண வச்சிருக்கு. இந்த படத்தை ஒரு சாதாரண கமர்ஷியல் படமாக மட்டும் பார்க்க முடியாம இது ஒரு ரசிகர்களுக்கான ஒரு நினைவு, அது மட்டும் இல்லாம ஒரு கொண்டாட்டம், அதே நேரத்தில் ஒரு விடைபெறலும் கூட. வினோத் இயக்கத்தில் விஜய் வழக்கம் போல தன்னோட ஸ்டைல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல மிரட்டுகின்றார். அவர் திரையில் வந்த ஒவ்வொரு என்ட்ரிக்கும் தியேட்டரே அதிருது, சொல்ல வார்த்தைகளே இல்ல. ரசிகர்களுக்கு வேண்டிய மாஸ் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அனிருத்தோட பின்னணி இசை பல காட்சிகளுக்கு இன்னும் அதிக இடையே கொடுக்குது. குறிப்பா ரசிகர்கள் கொண்டாடுகின்ற தருணங்கள்ல பிஜிஎம் செம்ம ஒர்க் ஆகுது. ரிலீஸுக்கு முன்னாடி லீக் ஆனது இந்த படத்துக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருச்சுன்னு தான் சொல்லலாம். அதனால பலரும் புதுசா அந்த படத்துல என்ன இருக்க போகுதுன்னு கேள்வி கேட்டாங்க. ஆனா இப்போ தியேட்டர்ல பார்த்தா அந்த கிரௌட் என்ட்ரியும் ரசிகர்களோட கொண்டாட்டமும் அந்த அனுபவத்தையே வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. ஆமா, ஆனா இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் கதை மட்டும் இல்ல, அது விஜய். அவர் திரையில தோன்ற ஒவ்வொரு நிமிஷமும் ரசிகர்களுக்கு ஒரு நினைவு. அதனாலதான் படம் முடிஞ்ச பிறகும் பல ரசிகர்கள் கண் கலங்கியபடியே தியேட்டரை விட்டு வெளியே வந்த வீடியோக்களும் சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆகி கொண்டிருக்குது. இது ஒரு படம் ஹிட்டா ஃப்ளாப்பா என்கிற விவாதத்தை தாண்டி ஒரு நடிகருக்கான ஒரு ரசிகர்களோட அன்பை காட்டுற தருணமா இது மாறிடுச்சு. ஜனநாயகன் ஒரு பெர்ஃபெக்ட் படம் இல்லைன்னு சிலர் சொல்லலாம், அது அவங்களோட பார்வையை பொறுத்தது. ஆனா விஜயை கடைசியாக பெரிய திரையில கொண்டாடும்னு நினைக்கிற ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு எமோஷனல் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை கட்டாயமே கொடுக்கும். அதனால தான் இது ஒரு மூவி ரிவ்யூ மட்டும் இல்லை, ஒரு தலைமுறையோட ஹீரோவுக்கு ரசிகர்கள் சொல்கின்ற நன்றி. உங்களுக்கு ஜனநாயகன் படம் எப்படி இருந்துச்சு? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. திரும்பி போற ஐடியாவே இல்லை. ஐ ஆம் கமிங்.